हिंदीல தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். डोसा बनाने के लिए पहले चूल्हा जलाइए. चूल्हाன்னா அடுப்பு, ஜலாயேன்னா ஏத்துங்க. தோசை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை ஏத்துங்க. डोसा तवा रखिए. தோசை கல்லு வைங்க. तवा गरम होने के बाद तवा पर तेल लगाइए. தோசை கல் சூடானதுக்கு அப்புறம் தோசை கல்ல எண்ணெய் தடவுங்க. ये करछुल डोसा बैटर लेकर तवा के बीच में डालिए. கர்ச்சூல்னா கரண்டி. ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து தோசை கல்லோடைய நடுவுல ஊத்துங்க. बीच में ना நடுவுல. और गोल गोल घुमाते हुए फैलाइए. தோசை மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் கோல் கோல் घुमाते हुएனா ரவுண்டா சுத்திக்கிட்டே फैलाइएனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ऊपर से 1 चम्मच तेल किनारे में डालकर मध्यम आंच में सेंकें. ஊப்பர் சே அப்படின்னா மேலிருந்து ஒரு கரண்டி எண்ணெயை கினாரேமே டால்கர்னா கார்னர்ல ஊற்றி மத்தியம் ஆஞ்ச்மே சேங்கேங்னா மீடியம் ஃப்ளேமில் சுட்டெடுங்க, வேக வைங்க. சேங்கேங் அப்படின்னா ரோஸ் பண்ணுறது, சுடுறது இதெல்லாம் வரும். ஜப் கினாரா சுன்ஹரா ஹோ ஜாத்தா ஹை தப் தோசாக்கோ பலட்டியே. எப்போ கார்னர் சுன்ஹரா ஹோ ஜாத்தா ஹை அப்படின்னா கோல்டன் கலராக ஆகுதோ தப்பு அப்போ தோசாக்கோ பலட்டியே தோசையை திருப்பி போடுங்க. தோசா பக்னே கே பாத் தவா சே நிக்காலியே. தோசை வெந்ததுக்கு அப்புறம் தவாலேருந்து எடுங்க. பக்குனான்னா வேகுதல், பக்னே கே பாத்னா வெந்ததுக்கு அப்புறம். அப் கரம் கரம் தோசா தயார் ஹோ கயா. இப்போ சூடான தோசை ரெடி ஆகிடுச்சு. இசே நாரியல் கி சட்னி और சாம்பார் கே சாத் காயேங். இதை தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் கூட சாப்பிடுங்க.